என் குருநாதர் முதல்வர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, ஜாதக ரீதியா இந்த மாந்தி அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம்ங்க. இந்த மாந்தி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதகத்துல மாந்தின்னு போட்டிருப்பாங்க. இல்லைன்னா குளிகன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பொதுவா நம்ம ஜோதிட கருத்துல பரவலா இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, குழியின இருக்கிற வீடு குட்டிச்சுவருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, என்னோட குருநாதர் எனக்கு சொல்லிக் குடுத்தது என்னன்னா, மாந்தி 180 படலங்களா பிரிக்கலாம் சேகர் அப்படிம்பாருங்க. அப்ப இந்த மாந்தி 180 படலங்களா பிடிக்கலாம்னு சொன்னா என்னங்கய்யா அப்படின்னு கேட்டா, 3, 6, 10, 11ல மாந்தி இருந்ததுன்னா, நல்ல சிறப்பான முன்னேற்றம் குடுக்கும் அப்படிம்பாருங்க. பொதுவா 10ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா, தொந்தரவில்லாத தொழில குடுப்பாருங்க. லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல மாந்தி இருந்தாருன்னா, நல்ல முன்னேற்றமா இருக்குங்க. அப்போ அந்த மாந்தி உட்கார்ந்திருக்கிற வீட்டுக்காரரோட திசாபுத்தியில தான் அந்த மாந்தி பிரதிபலிப்பாருங்க. மாந்தியோட பிரதிபலிப்பு எப்ப தெரியும்னா, அது இப்போ பொதுவா ஒரு லக்னத்துக்கு இப்போ விருச்சிக லக்னம் 11ல மாந்தி உட்கார்ந்திருக்காரு. அப்ப இந்த புதன் திசை வரும்போது அந்த மாந்தி பிரதிபலிப்பார். அப்படித்தான். இது மாந்தி உதயமாகுற காலத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாந்தி உதயமாகுற காலத்துல எட கிரயம் பண்ணீங்கன்னா, அடுத்தடுத்து கிரயம் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு கடன கொண்டு வாங்குன கடன திருப்பி அடைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாந்தி உதயமாகுற காலத்துல நீங்க கடன திருப்பி குடுத்தீங்கன்னா, கட 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 கடன்னு கடன் எல்லாம் அடைபட்டு போகுங்க. ஒரு ஃப்ளைட் வெளிநாட்டு பயணம் செய்ற அன்னைக்கு, இந்த மாந்தி உதயமாகுற காலத்துல வெளிநாட்டு பயணம் எடுத்தீங்கன்னா, அடுத்து வெளிநாட்டு பயணம் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதே மாரி கெடுதல் கெட்ட காரியங்கள் வந்துச்சுனாலும், அடுத்தடுத்து கெட்ட காரியம் வருங்க. இந்த மாந்தி உதயமாகுற காலத்துல செஞ்சுட்டீங்கன்னா. அதனால இந்த மாந்தி உதயமாகுற காலத்த ரொம்ப வேக்கானமா நீங்க எடுத்துக்கணுங்க. நல்லது செய்யறதா இருந்தா நீங்க செய்யலாம். கெடுதல் செய்யற மாரி ஏதாவது வேற ஏதாவது இப்போ ஒரு திருமணம் முடிச்சீங்கன்னா, அடுத்தடுத்து திருமணம் முடிப்பீங்க வைங்களேன். அந்த மாரி நீங்க என்ன பண்ணணும்னா, நல்ல காரியங்கள இந்த மாந்தி உதயமாகுற காலத்துல நீங்க தைரியமா செய்யலாம். மாந்தி சிறப்பான பலன்கள குடுப்பாருங்க. வணக்கம்.